ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புக்குடியில் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். உளுந்து வடை எப்படி பர்ஃபெக்டான ஷேப்பில் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அன்புக்குடியில் கிச்சனுக்கு புதுசுனா மறக்காமல் அன்புக்குடியில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 2 மணி நேரம் உளுத்தம் பருப்பை ஊற வச்சுக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சி எடுத்த பிறகு அதில் வெங்காயம், மிளகு, சீரகம், உப்பு அதை போட்டு ரெடி பண்ணிங்க. இது போல் ஒரு பால் போல் எடுத்து அதை நம்ம தண்ணியில் தொட்டுட்டு இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கங்க. அதையும் தண்ணியில் நனைச்சிக்குங்க. இப்போ அது மேலே வச்சு நடுவில் ஹோல்ஸ் போட போகிறோம். இது போல் செஞ்சால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வரும். அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு பதில் டீ ஃபில்டர்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக டக்குன்னு போட்டுடலாம். அந்தளவுக்கு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. அதே போல் நம்ம கையும் ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லைனா நம்ம கையில் எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா கையில் எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது போலவே நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வேகட்டும்னு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக வச்சா எண்ணெய் குடிச்சிடும். ரொம்ப அதிகமாக வைக்கும்போது கொஞ்சமாக கருகி போயிடும், உள்ளே வேகாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இது போல் செய்யும்போது நம்ம டக்குன்ட்டு நிறையவே செய்யலாம். ஈஸியாக, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கையிலே தட்டி போடுவாங்க. பட் அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மேலே கிறிஸ்பாக உள்ளே வெந்து சூப்பரான வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பாக வரணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் கிடைக்கும். உளுந்து வடை செய்யும்போது நிறைய பேருக்கு இந்த ஷேப் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம டேஸ்டான வடை சூப்பரான ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது எந்த ஷேப்பில் கிடைக்குமோ அதே போல இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் அன்புக்குடியில் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.